வணக்கம். புதுச்சேரியில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மகளிர் உரிமை தொகை 2 மாதங்களுக்கு சேர்த்து புதுச்சேரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற பிபிஎல், அதாவது பிபிஎல்னா பழைய தொலைக்காட்சி என்று நினைத்து விடாதீர்கள். இது பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு 5000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் எந்தவித தடையுமின்றி வழங்கப்படும் என்று புதுச்சேரியின் 2வது முதலமைச்சர் திரு கைலாசநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார். தேர்தல் வந்துவிட்டால் அறிவிப்புகள் என்பது சாதாரணமாக வந்து வீழ்வது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது. சென்ற ஆண்டு மகளிர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை, அவர்களது சிறப்பாக வாழ்ந்தனர். இப்போது மகளிர்களுக்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்த 5000 ரூபாய் வழங்கப்படுவதாக நாம் கருதி கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்பவர்களுக்கு, ஏன் எதற்கு என்று கேட்பவர்களுக்கு அந்த 5000 ரூபாய் வழங்கப்படாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதுச்சேரி முதல்வர் என்பவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்பாக மட்டுமே செயல்படுவார். எதற்கெடுத்தாலும் நீங்கள் எங்களையே நாடி வர வேண்டும், அதற்காக நாங்கள் துணைநிலை ஆளுநரை நியமித்துள்ளோம் என்று நடுவண் அரசு நமக்கு புதுச்சேரி மக்களுக்கு சொல்லப்படாத ஒரு விதியாக இது உள்ளது. இந்த முதலமைச்சர் இல்லை, எந்த முதலமைச்சர் வந்தாலும் புதுச்சேரி என்பது யூனியன் பிரதேசம்தான், எங்களுக்கு நீங்கள் அடிமையாக தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா என்பது இதன் மூலம் தெரியவில்லை. இந்த 5000 ரூபாய் இப்போது தேர்தல் காலத்தில் இன்று திடீரென்று முளைத்து கொண்டு வந்திருக்கிறது. புதுச்சேரியில் நிதி பற்றாக்குறை, வேலைவாய்ப்பில்லை, சாலைகள் சரியில்லை, போக்குவரத்து நெரிசல் என்று பல்வேறு விதமான சிக்கல்களில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த 5000 ரூபாய் வைத்துக்கொண்டு நாம் அனைவரும் வெகு சிறப்பாக வாழ்ந்து விடலாம். இனிமேல் எந்த ஒரு அறிவிக்கையும் புதுச்சேரி ஆளுநர் அவர்களிடமிருந்து வரும் என்று எதிர்பார்ப்போம். புதுச்சேரி முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிவிக்கப்படாவிட்டாலும் அவர் ஒரு முதலமைச்சர் என்ற பெயர் அளவிலே இருப்பார்கள். முதலமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் இங்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் வாக்கு செய்த மக்களின் நிலைமை என்னவென்று அறியவில்லை. புதுச்சேரியில் இனி வரும் காலங்களில் தேர்தல் தேவையில்லை, நேரடியாக ஆளுநர் ஆட்சியை நியமித்து விட்டு அதற்கு பதிலாக தேர்தல் செலவு மிச்சப்படுத்தி விடலாம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயணப்படி, பஞ்சப்படி, ஊதியம் அனைத்தையும் நிறுத்திவிடலாம். செலவு மிச்சமாகும். புதுச்சேரிக்கு முதலமைச்சர் என்பது ஒருத்தர் தேவையில்லை. ஆளுநர் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு நாம் அனைவரும் அமைதியாகி விடலாம். மிக்க நன்றி. அனைத்தையும் டெல்லி பார்த்து கொள்ளும், அனைத்தையும் மேலே இருப்பவன் பார்த்து கொள்வான். நன்றி.